யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்கள்ல பாவத்திற்கு விலகி ஓடி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால பிற்காலங்கள்ல எகிப்தினுடைய அதிபதியா உயர்த்தப்பட்டான். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 முக்கியமான பாடங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவது, துன்மார்க்கத்திற்கு உடன்படாதிருத்தல். யோசேப்புடைய கூட பிறந்தவங்க மொத்தம் 12 பேர். யோசேப்போட சேர்த்து இந்த 12 பேரும் ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்க, சரிங்களா? அப்படி ஆடு மேய்க்கிறதுக்கு போகும் பொழுது இவங்களுடைய சகோதரர்கள் சில தீமையான காரியங்களை, துன்மார்க்கமான காரியங்களை செய்து வருவாங்க. இந்த துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் பொழுது யோசேப்பு கூட சேர்ந்து அந்த காரியங்களை செய்யாம யோசேப்பினுடைய தந்தையாகிய யாக்கோபிட்ட சொல்லி இவங்க இப்படிலாம் பண்றாங்க, இவங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில முயற்சிகளை அவர் எடுக்கிறார், சரிங்களா? ரெண்டாவது காரியம், தீமையை சகித்தல். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல பொறாமைப்பட்டு யோசேப்பை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் மீதியானியர்கிட்ட யோசேப்பை அடிமையா வித்து போட்டுருந்தாங்க. இப்படி வித்து போட்டும் போது கூட யோசேப்பு எதிர்த்து நின்று சண்டை போடல, சரிங்களா? இவங்க என்ன தீமையான காரியங்கள் செய்தாலும் அந்த தீமையான காரியங்களுக்கு எதிராக எந்த காரியங்களும் பண்ணாம தீமையை சகித்து கொள்றாரு. மூன்றாவது, வேலையில் உண்மையா இருத்தல். மீதியானியர்கள் யோசேப்பை அடிமையா விலைக்கு வாங்கி மீதியானியர்கள் யோசேப்பை எகிப்துக்கு எடுத்துட்டு போய் அங்க எகிப்துல போத்திபார் அப்படிங்கிற ஒரு தலைவன்ட்ட வித்து போட்டிருந்தாங்க. போத்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டுல வேலை செய்யறதற்கு அடிமையாக பணியமர்த்தப்படுறான். அந்த வேலையில இருக்கும் பொழுது யோசேப்பு எந்த விதமான முறுமுறுக்கும் கொள்ளாம தனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கண்ணும் கருத்தோட உண்மையோட செய்யறாரு. யோசேப்பை பார்த்து தேவன் என்ன பண்றாருன்னா போத்திபாருடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். நான்காவது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுதல். போத்திபாருடைய மனைவி யோசேப்பு அழகா இருக்கிறத பார்த்து யோசேப்போட தப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. ஆனாலும் யோசேப்பு என்ன பண்றாருன்னா, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுறாரு. ஒரு தடவை வலுக்கட்டாயமா போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பிடிச்சு நான் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது யோசேப்பு துணியை உதறி போட்டு வெளியே ஓடி போனதை பார்க்கிறோம். ஐந்தாவது, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் பொழுது முறுமுறுக்காதிருத்தல். இந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல தவறான பழி போட்டு யோசேப்பை போத்திபார் என்ன பண்ணிடுறாருன்னா ஜெயில தூக்கி போட்டுறாரு. இப்படி ஜெயில இருக்கும்போது கூட யோசேப்பு முறுமுறுக்காம தனக்கு அங்கே என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதையும் கண்ணும் கருத்தோடு செய்கிறாரு. தேவன் யோசேப்புக்கும் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட்டுக்கு மேல ஒரு தயவு அப்படிங்கிறது வர்ற மாதிரி தேவன் பண்றாரு. ஆறாவது, காத்திருத்தல். யோசேப்பு 17 வயசுல அடிமையா எகிப்துக்கு கொண்டு வரப்படுறாரு. அந்த 17 வயசுல இருந்து 30 வயசுல தான் அவர் அதிபதியா உயர்த்தப்படுறாரு. இந்த 13 வருடங்கள் தேவன் தனக்கு என்னத்தை நியமித்திருக்கிறாரோ இந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் பொறுமையோட காத்திருக்கிறாரு. ஏழாவது, சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல். எகிப்துடைய அதிபதியா இவர் இருக்கும் பொழுது தேசத்துல பஞ்சம் அப்படிங்கிறது வருது. இஸ்ரவேல் நாட்டில இருந்து யோசேப்புடைய சகோதரர்கள் தானியம் வாங்குறதுக்கு எகிப்துக்கு வராங்க. இந்த எகிப்துல யோசேப்பு அவங்கள இமிடியட்டா அடையாளம் கண்டு கொள்றாரு. இமிடியட்டா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணாலுமே தனக்கு அவங்க எந்த விதமான தப்பு பண்ணியிருந்தாலும் அதற்கு பதில் செய்யாம அவங்கள மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொள்றாரு. இந்த 7 காரியங்களை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது தேவன் ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்விலும் கண்டுகொள்ள செய்வார். ஆமேன்.